இதை கேளுங்க. மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களே, தமிழ்நாடு உங்ககிட்ட கேட்கிறது என்ன தெரியுமா? தென்னிந்தியாவின் மான்செஸ்டராக இருக்கக்கூடிய கோவைக்கு மெட்ரோவுக்காக ஏன் அனுமதி தரல? கோயில் நகரமான மதுரை மெட்ரோவுக்கு அனுமதி கொடுத்துட்டீங்களா? திருச்சி மெட்ரோவுக்கு அனுமதி வழங்க எது தடுக்குது? உங்களுடைய கேபினட் மீட்டிங்ல அகமதாபாத் மெட்ரோவுக்கு அனுமதி கொடுக்க நீங்கள் தமிழ்நாட்டுக்கு மெட்ரோ திட்டத்திற்காக ஏன் அனுமதி கொடுக்க மறுக்கிறீங்க? தமிழ்நாட்டுக்கு ஒன்றிய பாஜக சிந்திக்கக்கூடிய துரோகங்களையும் ஓரவந்தர்களையும் நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறேன். அதுக்கெல்லாம் உங்கள் பதில் என்ன? ஓசூர் விமான நிலையத்துக்கு அனுமதி எங்க? சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கான முழுமையான நிதி எப்ப தருவீங்க? பள்ளிக்கூடங்களுக்கு தேவை 3500 ரூபாய் எஸ்எஸ்ஏ இதையெல்லாம் செயற்கையான நிதி நெருக்கடி சொல்லாம வேற என்ன சொல்றது? அந்த நிதியை எப்ப தருவீங்க, இந்த நிதியை எப்ப தருவீங்க, இப்படியே தொடர்ச்சியா பட்டியல் போட்டுக்கிட்டே போறாரு முதலமைச்சர். இவர் கேட்ட எல்லா கேள்விக்கும் நம்மளாலே பதில் சொல்ல முடியும். கோவை மெட்ரோவுக்கு ஏன் நிதி தரல அப்படின்னா, நீங்க மேம்படுத்தப்பட்ட திட்ட அறிக்கையை இன்னும் அனுப்பல. அதே தான் மதுரைக்கும். இடையில திருச்சி மெட்ரோ அப்படின்னு போற போக்கில் சேர்த்துட்டு போறாரு. திருச்சி மெட்ரோக்கு இன்னும் ஃபீசிபிலிட்டி ரிப்போர்ட் கூட நீங்க ரெடி பண்ணல. அதையும் மத்திய அரசு கிட்ட அனுப்பிச்சு அவங்க அனுமதி கொடுத்ததுக்கு அப்புறமா தான் திட்ட அறிக்கையை தயாரிச்சு அதற்கு பிறகுதான் நிதி எல்லாமே வரும். ஆனா இவர் இப்பவே இதையும் கணக்கில் சேர்த்துட்டாரு. கல்வி நிதிக்கு நீங்க சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு போட்டிருக்கீங்க. சுப்ரீம் கோர்ட் சொல்லட்டும் அவங்க தரணுமா வேண்டாமா அப்படிங்கறது. சோ இந்த மாதிரி எல்லா கேள்விகளுக்கும் நம்மளால பதில் சொல்ல முடியும். ஆனா இவர் இவ்வளவு பட்டியல் போடுறாரு இல்லையா, இவர் இதெல்லாம் எங்க பேசணும்? உங்களுக்கு தமிழகம் 40 எம்பிக்கள் கொடுத்திருக்காங்க. நீங்க பாராளுமன்றத்தில் இதையெல்லாம் பேசணும். வெறும் பாராளுமன்றத்தில் சபடால் மட்டும் விடாம சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர்களை சந்தித்து என்ன கோரிக்கை இருக்கு, தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு பெண்டிங் இருக்குன்னு பார்த்து வாங்குறது தான் உங்களுடைய வேலை. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய வேலை என்ன? இது சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு நீங்க கடிதம் எழுதி மாநில அரசு சார்பாக நீங்க ஃபாலோ பண்ணி இதையெல்லாம் வாங்குறது தான் உங்க வேலை. அப்படியும் இல்லையா, நேரா டெல்லிக்கு போங்க, பிரதமரை பாருங்க, நிதியமைச்சரை பாருங்க, இதெல்லாம் பெண்டிங் இருக்கு, எங்களுக்கு இதையெல்லாம் கொடுங்க அப்படின்னு கேளுங்க. அதற்கு பதில் வாங்கிட்டு வாங்க. உங்களுக்கு டெல்லிக்கு போறதுக்கும் விருப்பம் இல்லை அப்படின்னா பிரதமர் அவர்களே தமிழ்நாட்டுக்கு வராரு. இப்ப சமீபத்தில் மதுரைக்கு வந்துட்டு போயிருக்காரு. நீங்க நேரடியா மதுரை விமான நிலையம் போயிட்டு அவரை வரவேற்று அவர்கிட்ட ஒரு 10 நிமிஷம் டைம் கேட்டு, இங்க பாருங்க எங்களுக்கு இதெல்லாம் கோரிக்கை இருக்கு, தயவு செய்து இதையெல்லாம் பண்ணி கொடுங்க அப்படின்னு நீங்க கேட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களை ஒரு நல்ல முதலமைச்சர் அப்படின்னு சொல்லலாம். நீங்க மக்களுக்காக செயல்படுகிறீர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஆனா நீங்க என்ன பண்றீங்க? வெறும் அரசியலுக்காக எல்லா மேடைகளிலும் பொய்யான குற்றச்சாட்டுகளை மட்டுமே சொல்லிட்டு இருக்கீங்க. ஏன்னா இந்த கேள்விகளுக்கு எல்லாம் பதில் உங்களுக்கே தெரியும். மேடையில நீங்க என்ன வேணா பேசிட்டு போலாம். அதுவும் இந்த பேச்சு எந்த மேடையில பேசினாரு? திமுகவுடைய கூட்டத்தில் இதை பத்தி பேசுறாரு. உங்க கட்சி கூட்டத்தில் நீங்க பேசிட்டு பிரதமரை பதில் சொல்லுங்க அப்படின்னா பிரதமர் மேடைக்கு மேடை உங்களோட சண்டை போடுறதுக்காக இருக்காரு. முதலமைச்சர் பதவியும் பிரதமர் பதவியும் அதற்காக கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு அரசியலமைப்பு சட்டப்படி மக்கள் அதிகாரம் கொடுத்திருக்கிறார்கள். அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி நீங்க மத்திய அரசு கிட்ட இருந்து தேவையானதை கேட்டு வாங்கணும். போற போக்குல எந்த மேடையா இருந்தாலும் நான் பொய்ய மட்டும் தான் சொல்லுவேன், அதுக்கு பிரதமர் பதில் சொல்லணும் அப்படின்னா அப்படி யாருமே அரசியல் செய்ய மாட்டாங்க. எந்த பிரதமரும் அப்படி பதில் சொல்ல மாட்டாங்க. இப்போ நீங்க பிரதமருக்கு சவால் விடுறீங்க. நான் இதே மாதிரி ஒரு மேடை போட்டு உங்களுக்கு சவால் விட்டு முதலமைச்சர் பதில் சொல்வாரா அப்படின்னு கேட்டா நீங்க சொல்லுவீங்களா? சரி, நான் வேண்டாம். எதிர்க்கட்சி தலைவர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க, அவங்க எத்தனையோ கேள்விகள் கேட்டுட்டு இருக்காங்க. நீங்க என்னைக்காவது அதுக்கு பதில் சொல்லிருக்கீங்களா? ஆனா பிரதமர் மட்டும் நீங்க கேட்கிற கேள்விக்கு உடனே பதில் சொல்லணும், அதுவும் மேடையில பேசணும். இது என்ன நியாயம்? உங்களுக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி மக்களுக்கு நல்லது செய்ய முடிஞ்சா செய்யுங்க, இல்லையா கிளம்புங்க.